Vanakkam Geeks. Idu verum news illa enga heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Welcome to Phone Arena Tamil. ஒரு நிமிஷம் பையன் பாஸ் ஆனது காரணம் என்ன தெரியுமா? டெக் வாய்ஸா? நான் கூட தைப்பூசம்னு சொல்ல வந்தான்னு நினைச்சேன். தைப்பூசம் இன்னைக்கு. மருதமலை மாமணி முருகையா. இன்னைக்கு தைப்பூசம் இல்ல அப்படின்னு அதுல வருவேன். அந்த மாதிரி தான். அதேதான். ஆமா. ஆனா இன்னைக்கு தைப்பூசம் தான். ஆமா, தைப்பூசம் தான். யாரெல்லாம் கோவில் போலியோ எல்லாரும் போயிட்டு வந்திருக்க. ரைட்டு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ். ஓகே. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 31 கிராம்ஸ் அப்படின்றவரு அதுக்கு முன்னாடி இந்த கிரீன் லைன் பஞ்சாயத்துன்னு ஓயல அப்படின்னு சொல்லிட்டு டென்சிங் செல்வராஜுங்கிற நண்பர் வந்து வாட்ஸ்அப் அனுப்பியிருந்திருக்காரு. பீஜிங் செல்வராஜ். என்ன ப்ரோ அது? டென்சிங் செல்வராஜ். பீஜிங்கா? அப்படி இருந்தா கூட அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆமா ப்ரோ, இருக்கிற பிரச்சனைல நான் பீஜிங்கே போயிடுறேன், அங்க கூட எல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு. சரி, இன்னும் இந்த கிரீன் லைன் இஷ்யூ வந்து ஓயல போலையே ப்ரோ, S23ல கிரீன் லைன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஆக்சுவலா அந்த ஸ்கேல் ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ S20 சீரீஸ்ல வந்து கிரீன் லைன் அப்படின்னா உங்க வீட்ல இருக்கு, மேல் வீட்ல இருக்கு, கீழ் வீட்ல இருக்குதான், யாருக்கு 10 மொபைல் 8 மொபைல்ல இருக்கும், அந்த அளவுக்கு வந்துருச்சு. S21 சீரீஸ்ல நீ சொன்ன மாதிரி தான் 10ல 5 மாறிச்சு. S22 சீரீஸ்ல 10ல 2 மாறிச்சு. இப்போ மேபி 1 இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து மினிமைஸ் ஆயிடுச்சு. ஆனா கிரீன் லைன் இல்லைன்னு சொல்ல வரல, பட் ரொம்பவே மினிமைஸ் ஆயிருக்கு. இப்போ சாம்சங்கை போட்டு உழுக்கிறதுல தான் இருக்கு. நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம அதை எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல வேணா அந்த சேலஞ்ச் இருக்குன்னு சொல்லலாமே தவிர, ஆனால் கிரீன் லைன் வராதுன்னு எந்த பொண்ணையும் நம்ம சொல்ல முடியாது. OnePlus மட்டும் வரைக்கும் அக்னாலஜ் பண்ணனால மட்டும்தான் நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஈஸியாக கஸ்டமர் சர்வீஸும் சூப்பராக இருக்கிறதுனால தைரியமாக அது மட்டும் போகலாம். ஆனால் அவங்க வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் பாலிசியில் மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த எக்ஸ்சேஞ்ச் பாலிசி அது வந்து அவங்கனால அப்படின்னு இல்லை, நடுவில் ஒரு கேப் மாறி இருக்கான் பார்த்தீங்களா, அவனால இவங்களுக்கு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லலாமா? கேப் மாறி மாறி போட்டு குழப்பிடலாம். ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட் எங்கேயா போச்சு? 31 கிராம்ஸ் ப்ரோஸ் ஹானர் மேஜிக் பேட் 2 சைனால இருந்து ஜான் மந்த்ல வாங்கினேன். அதுல கூகுள் ஆப் ஸ்டோர் ஓப்பன் ஆகல, குரோம்ல இருந்து எந்த அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ண முடியல. நான் என் ஃபோன்ல இருந்த சில ஆப்ஸை ஷேர் பண்ணி யூஸ் பண்றேன், அதில் சில ஆப் ஒர்க் ஆகலை, என்ன பண்ணலாம் ப்ரோஸ்? ஜிமெயில் ஓப்பன் ஆகலை, வெப் அண்ட் ஏபிகே. நான் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறேன். ஐ யூஸ் Taobao ஷாப்பிங் ஆப், தென் IQ Z9X 5G யூஸ் பண்ணுறேன். அதில் டிஜிட்டலி QR கோடு, அதர் ஸ்க்ரீனில் இருக்கிற QR கோட் ஸ்கேனிங் ஆக மாட்டேங்குது. மொத்தத்தில் ஒன்றுமே ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி அது? நமக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. இதெல்லாம் நீங்களும் அந்த மாதிரி தான் வாங்கினீங்க, உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். நம்ம ஹானரில் நம்ம எங்கே வாங்கணும்? விவோ நீங்க வாங்குனீங்க சைனால. அது விவோ, இது ஹானர் எந்த லட்சணத்துல இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? நம்ம இருக்குது யூரோப்பியன் யூனிட், நமக்கு வர ரிவ்யூ யூனிட்டும். நமக்கு சைனீஸ் யூனிட்லாம் வந்ததுன்னா நம்மளும் கம்பி பண்ணணும் போல இருக்கு. ஆமா, அதனால மேபி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்க காரணம் என்ன, அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி அவன் ஃபுல்லா ஃப்ரேம் ஒர்க் பண்ணிருப்பானு தோணுது. கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டு போர்வையில் இருக்கும் ஹார்மோனியா கூட இருக்கலாம், இல்லை ஜென்ரிக்காக சொல்றேன். பட் குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, குளோபலில் வந்து உங்களுக்கு GMS இஸ் ஒர்க்கிங், கூகுள் மெசேஜிங் சர்வீஸ். ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் யோசிக்கும் போது கொஞ்சம் சந்தேகமாக தான் ப்ரோ இருக்கு. இதுக்கு இன்னொன்று என்னென்னா, சைனீஸ் டிவைசஸில் வந்து ஹானரோட கொடுமை என்னென்னா ஹுவாவே டிவைசஸ். அது வாங்கணும்னா இப்போ ரீசெண்டாக பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் அந்த லேயர் காம்பேட்டபிலிட்டி வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா மைக்ரோஜி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் இக்கட்டான நிலைமை தான் ப்ரோ. ஸோ இதுக்கு வந்து நியாயமாக பார்த்தா ஹானரோட ஃபோரம் இருக்கும்ல, கம்யூனிட்டி பேஜஸ்லாம், அங்கே சொல்யூஷன் கிடைக்கலாம். ஏன்னா நம்ம இந்த டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம சொல்யூஷன் சொல்லிடலாம். அதாவது இந்த மாதிரி ஏதோ ஒரு டிவைஸ், சைனீஸ் டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஏதாவது ஒன்று சொல்லலாம். அது இல்லாத பட்சத்தில் கஷ்டம் தான். விவோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதில் இந்த பிரச்சனையே இல்லையா? இல்லை, விவோ ஸ்டோர்லேயே கூகுளோட பிளே ஸ்டோரே இருக்குது, அப்புறம் என்னத்தை? அதுதான். ஏன்னா அது ஹானர் வந்து இங்கே பெருசாக ஒன்றும் எஸ்டாப்ளிஷும் ஆகலை இந்தியாவில். ஸோ என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஒன்றும் நம்மளுக்கு தெரியவும் தெரியல. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுக்கு இடையில அந்த HDFC இருக்கோ பிரச்சனை இந்த இல்லடா, HDFC நீ வந்து அதான் இது ஆப்பிள் வாட்ச் வாங்கினா உனக்கு வாட்சோட அமௌண்ட்டை நீ கிளைம் பண்ணலாம். எது ஃபுல் அமௌண்ட்டியா? அப்போ ஃப்ரீயாக கிடைக்குமா? ஆமாம். என்னையா சொல்றீங்க? அதை தானே காலைல வாட்ஸ்அனுக்கு அனுப்பிட்டு இருந்தேன், என்கிட்ட வாட்ஸ் வாங்குறியா அப்படின்னு. அப்படியா? போடுங்க, ஒரு ஆப்பிள் வாட்ச் போடுங்க. அதாவது எப்படின்னா, நம்ம வாட்ச் மட்டும் வாங்கிடணும்டா ஃபர்ஸ்ட், பே பண்ணி நீ வாங்கிடுவேன். இப்போ சப்போஸ் வந்து நீ 60K அந்த மாதிரி வாங்கிடுறேன்னா அதுக்கப்புறம் அதை வந்து நீ போய் என்ரோல் பண்ணுவேன். அந்த ஜோ பர்சன் கொடுத்துருந்தா மத்திய வாட்ஸ்அன் கூட ஒரு லிங்க் அனுப்பியிருப்பான். வாட்சோட டீட்டெயில்ஸோட நீ அதை என்ரோல் பண்ணிட்டு அப்புறம் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கும், இன்சூரன்ஸ் டீட்டெயிலையும் லிங்க் பண்ணணும். முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்னன்னா, நீ டெய்லி 15K ஸ்டெப்ஸ்
கம்ப்ளீட் பண்ணிட்டு உன்னோட ஆப்பிள் வாட்ச்லேருந்து எர்கோக்கு, அதாவது ஹெல்த் ஆப்லேருந்து எர்கோக்கு வந்து சிங்க் ஆகிடும்ல, சிங்க் ஆகிட்டே இருந்ததுன்னா மாதம் மாதம் இஎம்ஐ மாதிரி உனக்கு கிரெடிட் ஆகிட்டே வரும், உன் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும். ஆல்ரெடி இப்போ வந்திருக்குன்னாங்க, அது வரல, இடையில வரல, அப்போதான் பிரச்சனையாச்சு. வரலன்னு ஒன்று எல்லாருக்கும் பதட்டம் ஆயிடுச்சு. பார்த்தா யாருக்கெல்லாம் வரல டெர்மினேட்டட்னு மெயில் வந்ததோ அவங்க எல்லாருக்குமே சாரின்னு திரும்ப மெயில் போயிருக்கு. எல்லாருக்கும் அதே மாதிரி அமௌண்ட்டும் கிரெடிட் ஆயிடுச்சு. ட்ரை பண்ணலாம், ஆனால் காசு தான் பிரச்சனையா இருக்கு. நான் இப்போதானே அவன்கிட்ட சொன்னேன் வாட்ஸ்அன்ட்டேன், ஏதோ முன்னே சொல்லியிருந்தா பரவாயில்ல, நானே இப்போ தான் கஷ்டப்பட்டு சைக்கிளை ராகவன் கார்டில் போட்டு வச்சிருக்கேன், இதில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார், அப்படிதான் இருக்கு. இல்லைன்னா ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக ஆப்பிள் வாட்ச் ஒர்த்து. என்ன வாட்ச் கிடைக்குது இஷ்டம். நீ அல்ட்ரா வாங்கிட்டேன்னா 80,000 ரிட்டர்ன் ஆகும். நீ வந்து வேறு ஏதாவது நார்மல் வச்சு இப்போ SE2 எடுத்தனா SE2 ரிட்டர்ன் ஆகும். அதுக்கான அமௌண்ட் ஏற்ற மாதிரி வரும். இப்போ இது 2800 3000 3000 மாதத்துக்கு ரிட்டர்ன் ஆகும். அது வந்து பெரிய தொகைன்னும் போது உனக்கு 7000 சொல்கிற ரிட்டர்ன் ஆகும். இந்த மாதிரி வாட்சை பொறுத்து. எப்படி அவனுக்கு என்ன இது இதில் என்ன பெனிஃபிட்? இது நியாயமான கேள்வி. எவ்வளோ அழகாக கேட்டிருக்க பற்றியா? பெனிஃபிட் என்னன்னா உன் ஹெல்த் டேட்டாலாம் உனக்கு கிடைக்குதுல்ல. அப்போ எவ்வளோ பேரோட ஹெல்த் டேட்டா வச்சு மானிட்டர் பண்ணலாம். ஏதாவது ஒரு புது ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் கொண்டு வரலாம். இல்லைனா எந்த மாதிரியான நம்ம டேட்டா, அதாவது ஹியூமன் டேட்டா, இந்த ஹைட்டு இந்த வெயிட்டு இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்காங்கன்னா அப்போ இவங்களுக்கு வந்து பாலிசி விற்கிறது வந்து என்ன ப்ரைஸ்க்கு விற்கலாம்? உனக்கு விற்கிறது இல்லை, ஃபியூச்சரில் வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு 1,00,000 பேர் இப்போ இதில் என்ரோல் ஆகிடுறாங்கன்னா 1,00,000 பேரோட டேட்டா கிடைக்குது இல்லை, அதை வச்சு நீ என்ன பண்ணலான்னா ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் போட்டு ஓரளவுக்கு ஒரிஜினல் டேட்டாவோட நீ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இப்போ யாரையாவது நீ மீட் பண்ணுற, அவங்க வந்து இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ நீ வந்து என்ன பண்ண முடியும்னா, முன்னெல்லாம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறவங்க கிட்ட ஏஜ் வெறும் நார்மல் டேட்டா கேட்பீங்க. இப்போ நீ BMIலேருந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நீயே ஒரு எஸ்டிமேட் போட்டுருவல. அப்போ இவங்களுக்கு இந்த ரிஸ்க்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த ஏஜ் இந்த வெயிட்டு இந்த ஹைட்டு, அவர் இப்படி இருந்தாருன்னா ஃபிசிக்கலி ஆக்டிவாக இல்லையான்னு சொல்லிட்டு நீயே ஒரு 4-5 கொஸ்டின் யார் மனசில் யார் மாதிரி நீ பில்டு பண்ணிட்டேன்னு வை. இவரோட டெய்லி ரொட்டீனில் வந்து ஒர்க் அவுட் இருக்கா, அவர் வந்து ஒர்க் அவுட்லாம் போகிறது இல்லைங்க, அப்படியே கிளிக் பண்ணிட்டே வந்தாருன்னா இவருக்கு இது இன்சூரன்ஸ் அதிகமாக போடு, ஏன்னா ஒரு கிளைம் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி புரியுதா? இப்படி இருக்கலாம்ல. நல்லா இருக்கே. ஆமாம், இப்போ இதில் நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பயுமே ஆக்டிவாக இருக்கிறவங்க பெனிஃபிட் எடுத்துக்கோங்க. எப்பயுமே ஆக்டிவாக இருக்கவங்க பெனிஃபிட் எடுத்துக்கோங்க. உங்கள் டேட்டானா உங்ககிட்ட 100% போக தான் சார். அது பிரச்சனை இல்லை நமக்கு. இல்லை, எல்லா டேட்டாவும் எங்கேயாவது போக தான் போகுது. அது ஏதோ ஒரு வழியில் போயிட்டு தான் இருக்கு. மொத்தம் இது வந்து செக் பண்ணிக்கணும். இப்போதைக்கு வந்து இந்த பிரச்சனை போய் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஓஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா டெர்மினேட் ஆனால் பிரச்சனை இல்லை. யோசிச்சு பாரு, வாட்ச் வாங்கி எப்படி டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதை பார்த்த கடைசியில் நிறைய பேருக்கு டெர்மினேட் ஆயிருந்திருக்கு. ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா நிறைய பேர் இன்சூரன்ஸ் லிங்க் பண்ணல. இவன் கீக்கி தமிழா நல்லா வீடியோ போட்டுருந்தான். ஏன்னா அவன் இதில் இருக்கான், அவன் வாட்ச் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். அதனால வந்து உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த டேட்டா புரியும். இப்போ நானும் நீ வந்து டெய்லி ரன்னிங் போறல ஜிம் போறேன்னும் போது உங்ககிட்ட ப்ரோ லேட் மிஷின் போட்டு இழுக்கும் போது எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டா, நீ ஒரு உன்னோட அந்த ஃபீலை நீ சொல்லுவ. ஏன்னா நீ இழுத்த சொல்லுவ. நான் வந்து இழுக்கிறவனை பார்த்துட்டு நான் ஓரளவுக்கு சொல்லலாம். எதையுமே பார்க்கலன்னா என்னத்த சொல்றது? அதனால வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் டப்பு தான். இப்போ இனிஷியலாக பே பண்ணணும்ல. ஆனால் கிடச்சிரும். 15K ஸ்டெப்ஸ்லாம் நம்ம அசால்ட்டாக அடிச்சிருவோம். நம்மளாம் பொழுதன்னைக்கு நம்ம அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாலுங்க தானே. நல்ல டீல் அது. ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஒரு ஆர்வம் இருக்கு பத்தியா, எல்லாருக்கும் அந்த ஆர்வம் வருதுங்க. சரி பார்க்கலாம், இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்னும் ஃபர்தர் டேட்டாஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னொரு 1 மாதம் வெயிட் பண்ணுறோம்னு வைங்களேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாருமே உள்ள இனிஷியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து HDFC எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஒரு டிஃப்ரெண்டான ப்ரோக்ராம்னே வைப்போம். அவங்க பெனிஃபிட் இல்லாமல் யாரும் பண்ண போகிறது கிடையாது. இதில் குறுக்கு நடுக்க ஆப்பில் போட்டு வர 4 பேர் வெளுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சமச்சோக்கா இருந்தது. டிம்குக்கு என்ன அது பிளானை கேன்சல் பண்ணியிருக்காங்க, அவருக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கிறது தெரியுமானே தெரியாது. செம ஃபன்னாக இருந்தது. ஆனால் அதான் இதெல்லாம் நல்லா இன்னும் ஒரு 1 மந்த் விட்டோன்னு வையன். இன்னொரு 1 மந்த் விட்டோன்னா இந்த ப்ரோக்ராமை டக்குனா அவங்க க்ளோஸ் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா அவங்க பெனிஃபிஷியலாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. நீ யோசிச்சு பாரு, யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு ஓகே அவங்க கிட்ட ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து சும்மா இவங்களோட HDFC Ergo இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லுங்கன்னு ப்ரொமோட் பண்ணியிருந்தா கூட HDFC Ergo இவ்வளோ இன்ஸ்டால் ஆகிருக்காது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஏதோ ஒரு வழியில் நிறைய பேர் எங்கேயும் இன்ஃப்ளூயன்சர் கொடுக்கறது பதில் ஆக்சுவல் யூசர் கிட்ட கொண்டு போய் காசை கொடுத்து யூசர் கிட்ட இருந்து டேட்டாவும் கிடைச்சிருது. இன்ஃப்ளூயன்சர் டேட்டா கொடுக்குறாருன்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஆனா இந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்லி தொக்கா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு ஒரு டேட்டா, வாக்கிங்க்கு ஒரு டேட்டா எல்லாம் கொடுப்பேன்டா. வச்சுக்கடா டேட்டா பார்த்து செய்ய, நல்ல நல்ல டேட்டாவை கொடுக்குறோம். அதுக்கு தான் நேற்று ஆக்சுவலாக பரத்தோட உட்காந்து பேசும்போது சொல்லியிருப்பேன். இதுல ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யும். சரியா, உட்கார்ந்த இடத்துல கையாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். என்னது உட்கார்ந்த இடத்துல இருந்து அது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இப்படி பண்ண என்ன ஆகும், ஸ்டெப் கவுண்ட் ஆயிட்டு இருக்கும்ல. அவ்வளவுதான். உட்கார்ந்த இடத்துல அப்படி சொல்றீங்களா? ஓகே ஓகே. அப்படியே கை ஷேக் பண்ணி 15,000 ஸ்டெப். நோ ஹேண்ட் ஷேக் அப்படினே. ஏங்க அப்புறம் 15,000 ஸ்டெப்ஸ்க்குலாம் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவன் வந்து என்ன தெரியுமா சொல்ல வரான், கொஞ்ச நாள் முன்னாடி இப்படிதான் கத்தி சண்டை எடுத்துட்டு வந்தான். இப்போ அதே மாதிரி ஒன்று புதுசாக எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். இன்னும் 3 நாள் தான் வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது.
சரி. ஹெச்ஏ அருண் ஜமால் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு, OnePlus 12 வாங்கலாமா இல்லை OnePlus 13R யூசேஜ் மல்டிமீடியா 1 hour கேமிங் கேமரா ஃபோட்டோஸ் மட்டும் எடுப்பேன், சஜஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக 12 வந்து ப்ரீமியமாக இருக்குடா. 13 12 டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் இனிஷியலாக கொஞ்சம் இந்த ஸ்பீக்கர் டிஃபரன்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. பட் அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை. இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, அதை நம்ம சொல்லிக்கணும். 12 வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்கும். அதான் 12க்கும் 13க்கும் இருக்கிற அதே இதுதான். உங்களுக்கு ப்ரீமியம்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா 12 போங்க. ப்ரீமியம்னஸ்லாம் எனக்கு மேட்டர் இல்லை ப்ரோ, லேட்டஸ்ட் ஜென்ரேஷனே போயிடுறேன், அப்டேட்டும் வரும், எல்லாமே வரும், ஃப்ளாட் டிஸ்பிளே எனக்கு வேணும், டெம்பர் ஓட்டணும் இப்படின்னு வச்சிட்டிங்கன்னா 13R செம டிவைஸ். டெலிஃபோட்டோ வேறு, அது 20x வரைக்கும் நல்லாவே எடுக்குது ஃபோட்டோ. 12 நல்லா எடுக்குதா? 12 நல்லா எடுக்கும். 12 இல்லைல்ல, 12 நல்லா எடுத்தால் தெருவில் தான் போய் நிற்கணும் ப்ரோ. கரெக்ட் தான். ஆமாம், தெருவுக்கா போகிறேன். ஓகே, அப்போனா இதுதான் ப்ரோ உங்கள் ஆன்சர். 13R ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரோ. Abdul Hafiz அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு, hi bros, this is my second comment about this issue with Airtel that I'm not getting any unlimited 5G benefits which Airtel offers with the 379 pack. This is happening for 5 days and it irritates me so much that I have went to the Airtel store and complained about this and they have replied irresponsibly. Prepaidக்கு unlimited 5G நாங்க ப்ரொவைட் பண்றது இல்ல, ஸ்டாப் பண்ணிட்டோம். Never got any info about it. Seriously, what is the problem? இதே கர்மத்தை தான் எனக்கும் சொன்னாங்க ப்ரோ, நானும் கேட்டேன். ஏன்னா என்னமோ அன்லிமிட்டட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து 5G அப்படின்னா கூட பரவாயில்ல ப்ரோ, அன்லிமிட்டட் வர மாட்டேங்குதுன்றீங்க. எனக்கு வந்து டெய்லி அந்த 1.5 GB வந்து ஒழுங்கா எனக்கு வர மாட்டேங்குது. ஈஸியா காலி ஆயிடுது தானே? ஈஸியா காலி ஆயிடுது. அது யூடியூப் மியூசிக் போட்டு, நான் முன்னாடியே சொல்லியிருந்தது தான், யூடியூப் மியூசிக் போட்டு ஒரு 10 பாட்டு கேட்டேன் அப்படின்னா 50% டேட்டான்னு வருது. அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் போட்டு கூகுள் டாக்குமெண்ட்ஸ், வேற ஒரு அப்ளிகேஷனும் ஆன்ல இல்லை, மொபைல்லையும் அப்ளிகேஷன் ஆன்ல இல்லை, வெறும் கூகுள் டாக்ஸ்ல ஒரு ஆர்டிகல் எழுதுவேன், அது பார்த்தா 90% காலி அப்படின்னு வருது. எனக்கு நேத்தெல்லாம் எனக்கு ஒரு 8 மணிக்கே காலி டேட்டா. 5G வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா வரும் இதே மெசேஜ்ல. இது எனக்கு எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு வந்து இது எத்தனை நாளா நான் யூஸ் பண்றேன், இதோ என்னைக்கு, அதாவது உங்களுக்காக ஒரு டேட்டா தேடுறேன். ஒன்றும் இல்லைங்க, 7ஆம் தேதி, இன்னைக்கு வந்து என்ன 11ஆம் தேதி கரெக்டா? 3.26 GB யூஸ்டு. எத்தனை நாள்ல? அது எப்படி பார்க்கறது? இந்த ஃபோன் என்னைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு தான் உனக்கு தெரியும்ல. அது இருக்கும் எப்படியும். இங்கே ஒரு ஆப் டேட்டா யூசேஜ் Jan 26 to February 25. அது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கும். 10 நாள்ல 3.2 GB தானே, பரவாயில்ல. ஆனா எப்படி எனக்கு 90% டேட்டா போயிடுச்சுன்னு காமிக்குது, டெய்லி டேட்டா. அப்போ ஏதோ திருடுறானுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டேட்டா கான்செப்ட்ன்றது கிடையாது. நான் வந்து 7ஆம் தேதியிலேருந்து யூஸ் பண்ணுற கணக்கு எடுத்துக்கிட்டேன்னு வையே, இன்னைக்கு வந்து 11ஆம் தேதி இல்லையா? இன்னைக்கு இந்த 11ஆம் தேதி வரைக்கும்னா 7, 8, 9, 10, 11, 4.5 நாள் வச்சுப்போம். இந்த 4.5 நாளில் 2.07 GB கன்சியூம் ஆயிருக்கு. 50% டேட்டா, 90% டேட்டா, ஓகேவா? 90% டேட்டா, 100% டேட்டா, 50% டேட்டா, 90% டேட்டா, 50. சரி, இவ்வளவு கன்சம்ப்ட்னு வருது, ஆனா அங்க உனக்கு டிவைஸ்ல இல்லன்னு தான் காட்டுது. நான் சொல்றேன், ஏன்னா இது 1 GB. ஆமா, அப்படியே பார்த்தாலுமே நம்ம டிவைஸ் ஆனா 3 GB தான் சொல்லுது. அதுதான் எனக்கு தெரியலங்கறேன். எனக்கு வந்து பார்த்தனா இந்த 4.5 நாள்ல 2 GB கன்சியூம் ஆயிருக்கு. ஆமா, அதான் கொஞ்சம் கோளாரா தாங்க இருக்கு. நிஜமாவே கொஞ்சம் கோளாரா தான் இருக்கு. ஒழுங்கா பண்றானா இல்ல இஷ்டத்துக்கு அப்படியே போகுதா? தண்ணி திறந்து விடுற மாதிரி டேட்டாவை திறந்து விட்டு ஒண்ணுமே பண்ணாம பாக்குறான். அது எனக்கு புரியல நிஜமாவே. நீ சொல்றது கரெக்ட் தான், கஷ்டம். தெரியல ப்ரோ, இப்படிதான் இருக்கு. என்ன பண்றானுங்கன்னு அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, நமக்கும் தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிக்க வேண்டிய மாதிரி இருக்கு போல. ஆமா, பண்றதுல இப்பதான் இவர்கிட்ட காமிக்கிறேன். கிட்டத்தட்ட இதுவே எனக்கு 4 GB மெசேஜுக்கு வந்திருக்கு. ஆனா இதுல பார்த்தா 3 GB தான் போட்டிருக்கு. 3 GB தான் இதுல போட்டிருக்கு. அதான் இதுல நீ சொன்னது வந்து ஒரு நாள்லாம் ஃபுல்லா கன்சியூம்டு. அன்னைக்கு 1.5 GB ல, அன்னைக்கு ஒரு நாள் 90% டேட்டா 1 GB தான். டெய்லி 1 GB. 90% 900 MB. அப்படி இப்படி கணக்கு போட்டு பார்த்தாலே இதுவே உனக்கு 5 GB வந்துருது. 4 GBக்கு மேல வருது. ஆனா இதுல பார்த்தா 3.26 தான் காமிக்குது. இது மேபி நீங்க யாராவது கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இது வந்து உண்மை ப்ரோ. நான் கேட்டேன் ப்ரீபெய்ட் பிளான், ப்ரீபெய்ட்லேயே ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் பிளான்ஸ்க்கு மட்டும் தான் உண்டு. இப்படிலாம் சொன்னாங்க அன்லிமிட்டெட். இப்போ கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ப்ரீபெய்டுக்கு அன்லிமிட்டடே கிடையாது, போஸ்ட் பெய்டு மட்டும் தான்றாங்க. நாளை பின்ன போஸ்ட் பெய்டுக்கு அன்லிமிட்டட் இருக்கான்னு கேட்டால் அது ஒன்லி ஏர்டெல் பிளாக்னு சொன்னாலும் சொல்லிட்டுவாங்க. அப்படியே போக போக வந்து சிட்டு தான்.
அடுத்த கொஸ்டின் சாய் கிரண் ரமேஷ், ஐ வாண்ட் டு பை a premium phone from Samsung or Apple. Which brand do you suggest as best in both? I need better camera, user experience, better battery, software updates, better security. செக்யூரிட்டி நம்ம கம்பவுண்டில் இல்லை. சரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் நீங்கள் ப்ரோ மேக்ஸ் வாங்கினா ஓகே. ஏன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கும்போது பெட்டர் அப்படின்றது எல்லா விதத்துலையும். அப்படி இல்லைனா வேறு வழியே இல்லை. இப்போ டீல்லாம் போயிட்டுருக்கு. S24 அல்ட்ராவோ இல்லாட்டி S25 அல்ட்ராவோ. S25 அல்ட்ரானா ஃபுல் ப்ரைஸு. S24 அல்ட்ரானா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாருன்னா போதும், 90s இருக்கும். 90,000 93,000 அப்படிலாம் கிடைக்கும். அதுக்கும் கொஞ்சம் இன்னும் 6 monthsலாம் வெயிட் பண்ணாருன்னா 88 அந்த மாதிரிலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம சொல்லணுன்னா ஐஃபோனில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா 16+ வாங்கினா நல்லா தான் இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது, எல்லாமே ஓகே. பட் அந்த 60 Hz வந்து ஃபீல் ஆகுதுன்னா முன்னே வந்து அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. பட் இப்போ வந்து ஃபீல் ஆகுது, அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஏன் ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஆண்ட்ராய்டு தரப்பில் 30,000க்கே நமக்கு வரக்கூடிய ஃபோன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா Nord 4 யூஸ் பண்ணிங்கன்னா 7+ Gen 3 12GB RAM, அதில் நம்ம வந்து 120 Hz வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மோஸ்ட் பிளேசஸில் நல்லாவே இருக்குது. அப்போ என்ன ஆகிடுது, உங்களுக்கு வந்து நீங்கள் 80,000 90,000 கொடுத்து வாங்கக்கூடிய ப்ளஸ் வேரியண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பேஸ் வேரியண்ட் வாங்கினீங்கனாலும் ப்ரெஷர் ஆகும். ஐஃபோனில் நீங்கள் வந்து 256 வாங்கிக்கிறது நல்லது, 128 வேலைக்கே ஆகாது. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதை தான் சொல்ல வந்தேன். மற்றபடி ப்ராப்ளம்னு எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து என்னென்னா நீங்கள் ஐஃபோன் வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லை ப்ரோ, வாங்கினீங்கன்னா என்ஜாய் தான் பண்ண போகிறீங்க. ப்ரைவசிங்கிறது வந்து ஆல்வேஸ் சப்ஜெக்டிவ், அதனால் அதை வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டாகவே இங்கே எடுக்கல. பட் மற்ற எல்லாமே வச்சு யோசிக்கும் போது எதர் ஐஃபோன் போகலாம், இல்லாட்டி வந்து ஆண்ட்ராய்டு தரப்பில் நீங்கள் சாம்சங் போகலாம். சாம்சங் ஏன் ப்ரோ சொல்கிறீங்க, அப்போ மற்ற யாருமே நல்லா பண்ணுறது இல்லையானா ஓவரால் ஏரியாவில் ஒரு பையன் வந்து எல்லாத்தையும் பண்ண தெரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னும் போது சாம்சங் வந்துடுது. இதுவே எனக்கு ஃபோட்டோகிராஃபி மட்டும் தான் முக்கியம்னு நினைக்கும் போது சைனீஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸு கூலிங் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல சைனீஸில் வந்து இப்போ 1+ 13 ஸ்கோர் பண்ணும். 1+ 13 சூடாகுதுன்னு யாருமே ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் பார்க்க முடியாது. 1+ 12 அதே கேட்டகரி தான். யூஸ் பண்ணும்போது சூடாகுது, 1+ 10 எனக்கு செமையாக சூடாகுது அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. மேபி கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து கன்டினியூஸாக கேமரா யூஸ் பண்ணால் வேணால் 1+ 12 வந்து வார்ம் ஆகும். இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இது சூடாகி நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸும் இருக்குது. உங்களுக்கு ஹீட்டும் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஐஃபோனுக்கும் ஒருபடி மேலே இந்த பசங்களாம் வேலை செய்வாங்க. ஆமாம், அதனால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ, சாம்சங்கா ஆப்பிளா. அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் வித் ஃபாஸ்ட் சார்ஜிங், கூலிங் பெட்டராக இருக்கணும். அப்போலாம் யோசிச்சிங்கன்னா சைனீஸ். ஆமாம், ஃபோட்டோகிராஃபி அந்த ஆஸ்பெக்டில். விஜய் எஸ் கொஸ்டின், ஏஐ ஒரு ஸ்பெஷாலிட்டியா இல்லை மார்க்கெட்டிங் கிமிக்கா ஃபார் நார்மல் யூசர்ஸ்க்கு? ஐ எம் யூசிங் 14 Pro Max, நோ ஏஐ ஸ்டஃப் இஸ் ப்ரெசென்ட் ஹியர். நான் இன்டென்சிவ் கேஷுவல் யூசர் தான். இன்டென்சிவ் கேஷுவல் யூசர்னு ஒன்றுடா. இப்போ சும்மா நம்ம ஏதாவது ஓடிடி ஆப் யூஸ் பண்ணுவோம், சோஷியல் ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி சொல்கிறது. இப்போ இன்டென்சிவ்லேயே வந்து நல்லா எப்படிலாம் யோசிக்கலாம். கான்ட்ரடிக்டரியா இருக்குது இன்டென்சிவ் கேஷுவல். கேஷுவல்னா நம்ம ரெகுலராக எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதே நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நான் ஒரு பயங்கரமான கேமர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இன்டென்ஸான கேமர் அந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. இன்னொன்று என்னென்னா வீடியோவும் இதில் தான் எடுக்கிறேன், வீடியோவும் இதில் தான் எடிட் பண்ணுறேன், அதை வந்து இதுலேருந்தே அப்லோட் பண்ணுறேன், அது கிரியேட்டர் அந்த மாதிரி போகும். அவங்களும் வந்து பார்த்தோன்னா எனக்கு CPU GPU போட்டு பொழந்துக்கிட்டு இருப்பாங்க, கேமரும் CPU GPU போட்டு பொழந்துட்டு இருப்பாங்க. இப்போ இவர் மேக்ஸிமம் CPU போட்டு பொழக்கிற மாதிரி வச்சுப்போமே கேஷுவல் யூசர்ன்றனால. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல 14 Pro Max யூஸ் பண்ணுற இவருக்கு ஆக்சுவலாக ஒரு நல்ல டிவைஸ் அது 14 Pro Max. டைட்டானியம்ங்கிறது ஓகே, ஆனால் ப்ரீமியமான ஃபீல் வந்து கடைசியாக 14 Proவோட நின்று போச்சுங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி இருக்கிற அப்போ 15 Pro Max 16 Pro Max 15 Pro 16 Pro மொக்கையானா அப்படி கிடையாது. பட் 14 Pro பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் மொக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். 1+12 13 டிஃபரன்ஸ் தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி இப்போது இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் கிமிக்கான்னு கேட்டால், அதுவும் நீங்கள் நார்மல் யூசர்னு ஒரு வார்த்தை போட்டனால கிமிக் ப்ரோ. நார்மல் யூசர் எங்கே ப்ரோ யூஸ் பண்ண போகிறாங்க? ஒன்றும் இல்லை, நேற்று கூட வீடியோவில் இந்த ரிமூவ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அப்போ கூட பார்த்தோன்னா நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு நார்மல் கேஷுவல் யூசர் ஃபீல்டில் தான் நான் இருக்கேன். ஏன்னா எப்பயுமே எடிட் என்ன பண்ண போகிறோம், இப்படி நேராக கிளிக் பண்ணி இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி இங்கே போய் அப்புறம் ஆப்ஜெக்ட் எரேசர் சூஸ் பண்ணி போடுற அந்த பார்லிஜி பிஸ்கெட்டை அப்படின்னு சொல்லி, ஓ அது அங்கே போட்டுச்சா, இது மாதிரி பார்லிஜி பிஸ்கட்டை சுற்றி கட்டம் கட்டி அந்த பயலை தூக்குடா அப்படின்னு சொன்ன உடனே இப்படி தூக்கிச்சு. சரியா, இது வந்து ஒரு ஆனால் அங்கே தான் மேசிவ். இப்போ என்னாச்சு, அப்புறம் தான் தெரியுது ஜெனரேட்டிவ் ஏஐன்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுறதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறேன். இப்போ இதில் எரேஸ் கொடுக்குறேன், ஓகேயா, இப்போ ஜென்ரேட் கொடுக்குறேன். இது எத்தனை பேர் நான் வந்து ரெகுலராக ஏஐன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா பரவாயில்ல, நாம் வந்து பொழுதன்னைக்கும் ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லாட்டி மல்டிமீடியா கன்சம்ஷன் பண்ணுறோம் போது இங்கே பேர் இல்லை கற்பூரம் ஏற்றின மாதிரி இல்லையே. கரெக்ட் தான், கைரேகையோட வந்திருக்கேன். என்னென்ன கைரேகைலாம் போட்டு வச்சிருக்கு அது யாருன்னே தெரியாது. கரெக்ட் தான். ஆமாம், நம்ம இங்கே பார்த்தோம் கைரேகையோட நீங்கள் ஆஸ்ட்ராலஜர் கிட்ட கொடுத்துறாதீங்க, வேற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ அதனால் இங்கே வரு
மேசிவ்லானா அதான் இருக்கு. ஸோ அதான் அதனால் நம்ம வந்து பர்பஸ் என்னங்கிறது தான் ப்ரோ மேட்ரு. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருப்போம்னா எனக்கு வேறு வேலை இல்லை, எடுக்கிற ஃபோட்டோவெல்லாம் கையில் வந்து எடுத்துகிட்டு இந்த பாரலஜி பிஸ்னஸ் மறைக்க வைக்கிறது தான் எனக்கு டெய்லி வேலையாக இருந்தால் பரவாயில்ல. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை பார்ஷியலாக ஏஐயால் பண்ண முடியுது அப்படின்னும் போது அந்த இடத்துல சக்ஸஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் விக்கி வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு டேட்டா எடுக்கணும்னு நினைக்கிறான், ஆல்ரெடி அவனுக்கு டேட்டா தெரியும், பட் அந்த டேட்டாவை இன்னும் எலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த எலாபரேஷனுக்கு வந்து ஒரு சாட் ஜிபிடியோ எதுக்கிட்டே தூக்கி போட்டு எலாபரேட்டட் டேட்டாவை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். நம்ம சரி ஏதோ ஒன்று எதுலேயும் ஒன்றுல யூஸ் பண்ணுற அதன் மூலமாக உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது, அது உன்னோட டெய்லி ஒர்க்கு அப்படின்னும் போது ஓகே. எதுவுமே இல்லாமல் பொழுதுனைக்கு உட்காந்து அதுக்கிட்ட கதை இந்த நட்டாஷாட்ட பேசிட்டு இருந்தீங்களே ஹைக் மெசஞ்சரில், அந்த மாதிரி பேசி ஒரு யூஸும் இல்லை இல்லையா. அதனால் வந்து ஜென்ரல் யூஸருக்கு இது வந்து ஒரு கிமிக் மாதிரி தான் ஃபீல் ஆகும் ப்ரோ. அதை யூட்டிலைஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்து. சூப்பர். அடுத்த கோர்ஸ் அக்கௌண்ட் மெயில் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக டோன்ட் பை ஆம்பிரைன் பவர் பேங்க்ஸ், they work only 2 to 5 times and if you don't use it for long and then try to recharge the power bank, it will become dead, not worth for the long run. Or if you are a person who rarely use power bank like power shutdown and cyclone backup situation. எனக்கு தெரிஞ்சு பவர் பேங்க் கரெக்ட், இவர் சொன்ன நான் தப்பு சொல்ல மாட்டேன். நம்ம இந்த பவர் பேங்க் ட்ரை பண்ணோம் ஞாபகம், ஸ்டஃப் கூல் சூப்பரா இருந்துச்சு. ஸ்டஃப் கூல் நல்லா இன்னும் மேசிவா இருக்கு. நான் அடிச்சு துவைச்சிட்டு இருக்கேன். என்னோட ஸ்டஃப் கூல் ஒன்று இருக்கு, அதை நான் வந்து ஸ்பித்தி ஐஸ்லாண்ட்லாம் கொண்டு போயிட்டு பொழந்துருச்சு. ஆமா, அதுக்கப்புறம் திருப்பி இங்க வந்தோடனே திருப்பியும் அது வீங்கும்ல அந்த கோல்டுல. ஆமா, யூஸ் பண்ணும்போது அது பொழந்துருச்சு, அப்படியே வீங்கிருச்சு, அந்த இதெல்லாம் பாடிலாம் மேலே வந்துருச்சு. திருப்பியும் சென்னைக்கு வந்தோடனே நார்மல் ஆயிடுச்சு. யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சாதாரணமாக தான் இருக்கு. போ ஆனா அங்க டெம்பரேச்சர் எப்ப வெடிக்கும் அப்படின்னு தான் தெரியாது. அது வந்து போச்சு -8 -10 கிட்ட போச்சு. அதான் அப்போ இது வந்து எப்படின்னா எப்போ வெடிக்கும்லாம் இல்லை, ப்ரொடக்டிவ் சர்க்கியூட்ஸ் இருக்கு, செத்து போயிடும், செத்துரும், ஒர்க் ஆகாமல் போயிடும், அந்த மாதிரி வேணா ஆகலாம். வெடிக்கிற அளவுக்குலாம் இருந்ததுன்னா நேரம் ஸ்டஃப் கூல் கம்பெனி மூடிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆனால் பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் சொல்கிறது வந்து வேலிடான பாயிண்ட் தான். சிலருக்கு வந்து நெகட்டிவான ஒரு சில இம்பாக்ட் இருக்குங்கிறத நமக்கு தெரியணும்ல. அப்போ ஆம்பிரைன் பவர் பேங்க்ஸ் நல்லா இருக்காங்கிறது நம்ம ஒரு பக்கம் வந்து 600 ரூபாய் கிடைக்குது, 500 ரூபாய் கிடைக்குது, பரவாயில்ல இந்த பேர் ரொம்ப நாளாக கேள்விப்படுறோம், அதனால வாங்கலாம்னு நம்ம ஒரு பக்கம் நினச்சாலும் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியான நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ உஷாராக இருங்க அப்படின்னு தெரிய வருதுல்ல. தேங்க்யூ, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். அடுத்து ரியாஸ் அகமது, ப்ரோ இன் மை OnePlus 13 ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் லைட் டிம்ஸ் வென் ஸ்க்ரீன் இஸ் ஆஃப். When AOD is on, both AOD and fingerprint stays brighter for 3 seconds and dims after that. Is it hardware or software or setting issue? இல்லை, இப்போ சாஃப்ட்வேர் இப்படி தான் ப்ரோ இருக்கு, பிரைட்டாலாம் இருக்க மாட்டேங்குது எதுலையுமே. இதெல்லாம் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேங்கிறதே டேப் டு ஷோன்னு தான் இருக்கு. அப்போ டேப் பண்ணால் தான் இப்படி வரும், அதுக்கப்புறம் டபுள் டேப் பண்ணால் பிரைட் ஆகும். இதுவே அப்படி தான் இருக்கு. ஆமாம், இப்போ நீ டேப் பண்ணி பாரு, அது இதில் இருக்கிறது வேற மாதிரி இருக்கு, சாம்சங்கில் இருக்கிறது வேற மாதிரி இருக்கு. அது இவர் சொல்றது அது இங்க பாருங்க, பிரைட்டா இருக்கா, அப்படியே 3 செகண்ட் டல் ஆயிடும். அது வந்து ஒன்றும் இது இல்லை ப்ரோ. ஆனா எனக்கு இன்னொன்று என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த இதுதான் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இங்கே. இப்போ நான் திரும்ப டேப் பண்ணனா பிரைட் ஆகும் பேர் இங்கே. இப்போ சிங்கிள் டைம் டேப்பு, டபுள் டேப். சொல்லு. இப்போ OnePlus 12 இருக்கட்டும் 13 இருக்கட்டும், இது எனக்கு மட்டுமான்னு தெரில. இந்த ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் வந்து நம்ம 2 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லாம் மாற்றுவோம்ல, நான் வந்து 2 மினிட்ஸ் மாற்றிட்டேன், ஆனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக 15 செகண்ட்ஸ்க்கு போகுது. அது ஏன் போகுதுன்னா மேபி எப்பயாவது ஒரு தடவை பவர் சேவர் ஆன் பண்ணி திரும்ப ஆஃப் பண்ணியிருந்தேன்னா ஆன் பண்ண நேரத்தில் அது மாற்றி விட்டுருந்துருக்கும், அதனால வந்து 15 செகண்ட்ஸ் மாதிரி இருக்கும். பவர் சேவர் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அது 15 இருக்குன்னு வையேன், அப்படின்னா பக்குன்னு அர்த்தம். பக்கு தான். OnePlus 13 எனக்கு இது இருந்தது. ஏன்னா பவர் சேவர் வந்து என்ன பண்ணுவோம்னா எப்பயுமே 15 செகண்ட்ஸ் கொண்டு போய் விட்டுரும். ஆமாம், அதனால இருக்கும். ஓகே ப்ரோ, இது இஷ்யூலாம் இல்லை ப்ரோ, இது எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸ்க்ரீன் பான் ஆகக்கூடாதுன்னு பண்ணுறாங்க எல்லாருமே, ஸ்க்ரீன் பான் ஆகக்கூடாதுன்னு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பிராண்டுமே அப்படி தான் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஃபோன்னாலும் பாருங்கள் டல் ஆகும். அடுத்து வந்து தியாகராஜா BSc, ஐயா ரியல்மி ஒயர்லெஸ் 3 நெக் பேண்ட் யூஸ் பண்ணுறேன், ஒன் சைடு ஒர்க் ஆகலை, எல்டாக் இருக்கிற மாதிரி நெக் பேண்டு வர சான்ஸ் இருக்கா ஃப்யூச்சரில்? இது வரைக்கும் இல்லையே, நீ பார்த்த? எல்டாக் நத்திங்ல இல்லையாண்ணா CMFல எதுலேயுமே இப்போ எல்டாக் இருக்கிற மாதிரி நெக் பேண்ட் இல்லை. OnePlusலயுமா இல்லை? ஆமாம், நெக் பேண்டில் ஏது எல்டாக் இப்போலாம்? கடைசியாக வந்தது M31ம் ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 2 ப்ரோவா, ஒயர்லெஸ் ப்ரோ, அந்த மாடலோட முடிஞ்சு போச்சு. ஆமாம், நெக் பேண்டில் இல்லை ப்ரோ. புரியுதா? ப்ளஸ் புல்லட்ஸ்லயுமா இல்லை? இல்லைடா, எதுலேயுமே இல்லை, எல்லாம் ASC/SBC தான். ஓ ப்ரோ, வெரி சாரி, இட்ஸ் நாட் ஹியர்.
அப்புறம் இப்போது டென்சின் அவர் கேட்டிருந்தார்ல நீங்கள் அந்த கமெண்ட் நீ இதில் காமிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்தோம் இல்லையா, அதை மட்டும் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் டைனமிக் எல்டிபிஓ AMOLED 2Xும் எல்டிபிஓ 4.1 ஸ்டாண்டர்ட்னு கேட்டிருந்துருக்காருல்ல. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எல்டிபிஓ 4.1 இப்போ இருக்குது, அடுத்து 5 மாறும் இல்லாட்டி 6 மாறுதுன்னா அந்த இடத்துல என்ன மாறும் அப்படின்னு பார்த்தா காமனான ஸ்ட்ராட்டஜி தான் இது, காமனான இம்ப்ரூவ்மெண்ட். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டிஸ்பிளே திக்னஸ் மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ் ஒரு பக்கம், கலர் கிரே இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் இந்த ரெஃப்ரெஷ் ரேட் ரிலேட்டடான விஷயங்கள், பவர் எஃபிஷியன்சி. ஸோ இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ப்ரோ. ஓவரால் டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ப்ரோ. அதுக்கு தான் இந்த வெர்ஷன்லாம் வருது. இந்த டைனமிக் எல்டிபிஓ AMOLED 2Xங்கிறது வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த டைனமிக் AMOLED 2Xங்கிறதே நீங்கள் சாம்சங்கில் தான் பார்ப்பீங்க. அது அவங்களோடது, அது யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆமாம், அது வந்து சாம்சங்கோடது. இது வந்து ஜெனரிக் எல்லாரோட ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளேயும் வரும் அந்த எல்டிபிஓவோடது. இது எப்படின்னா இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம், இந்த ப்ளூடூத்தும் பார்த்தீங்களா இப்போ அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. ப்ளூடூத் 6 ப்ளூடூத் 10 அடுத்து வந்துடும். 2 கிலோமீட்டர்லேருந்தே நம்ம கேட்கலாம் பாட்டு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்காக தான் இந்த 6000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க போல. இவங்க மட்டும் தானே இப்போதைக்கு வந்து 360 மீட்டர்ஸ் கிளைம் பண்ணுறாங்கல்ல, அதுவே ரொம்ப தூரம் தான். அது அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு ஒர்த்தாக வேலை செய்யுது. அது OnePlus டிவைசஸோட யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒர்த்தாக வேலை செய்யுது. பட் அது வந்து ரேர் சினாரியோஸ், பட் ஒர்க் ஆகுது. ஆமாம், ஸோ அதுதான் ப்ரோ. மற்றபடி வந்து நீங்கள் ரொம்ப பயங்கரமான டேட்டா டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. எல்டிபிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக சாம்சங்கோடதுக்கும் சரி, அதே சமயம் குளோபலாக மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, சின்ன சின்ன சேஞ்சஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி பிரின்சிபல்ஸ் எல்லாமே சேம் தான். ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட கமெண்ட்ஸ் அண்ட் வேறு சில கமெண்ட்ஸோட அடுத்த வாரம் இதே நேரம் வந்து நம்ம கமெண்ட்ஸ் ஷோவில் சந்திப்போம். இருந்தாலும் நாளைக்கு வேறு வழி கிடையாது, நாளைக்கும் நம்ம சந்திப்போம். அப்கமிங் ஃபோன்ஸ்ன்னு பார்ப்போம், என்னென்ன ஃபோன்ஸ் லீக் ஆயிருக்கு, என்னென்ன எதிர்பார்க்கப்படுது, மார்ச் 4ஆம் தேதி ஒரு புரட்சி நடக்க போகுது, அது என்ன, எப்படி இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஸ்மார்ட் போன் மொபைலை எப்படி அது பாதிக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் நாளைக்கு. அதுக்காகவே நாங்கள் வாண்டடா ஐடிசி ரிப்போர்ட் எடுத்துட்டு வருவோம். இப்போ ஒன்று வந்திருக்கு, ஏன்னா அதில் அது பேர் 77%. அதுலடா இப்போ புது ரிப்போர்ட் பேரே தேவையில்ல, ஒன்லி நம்பர்ஸ். அதுவும் இல்லடா, பேரே இல்லைன்றவங்கள 577. அது கவுண்டர் பாயிண்ட் அந்த டேட்டாலாம் பார்த்தோம் நம்ம. ஐடிஎஃப்சி ரிக்கிடுங்க, அவன் காசு வாங்கியிருப்பான். ஐடிஎஃப்சி இல்லடா, அது பேங்க்டா, இது ஐடிசி. ஓ சாரி, ஐடிஐசி வந்து காசு வாங்கியிருப்பான், அதனால எங்க பேர் போடல. கவுண்டர் பாயிண்ட் தான் உண்மையான ரிசர்ச் சென்டர். ஒரு சிலர் சொல்ற மாதிரி இப்பதான்டா சந்தேகம் வருது, கவுண்டர் பாயிண்ட் தான் வாங்கியிருக்கான் போல. இல்ல கவுண்டர் பாயிண்ட் வந்து இதுல வேற யாரோ ஒருத்தர் நேர்மையான ஒரு ரிசர்ச் சென்டர். எங்க ஒரு கமெண்ட் ஏதோ போட்டிருந்தாங்கல்ல, 600% என்னடா மாத்தி போட்டுக்கிறீங்க, டேய் இஷ்டத்துக்கு சொல்றீங்களேடா, அந்த மாதிரிதான் சந்தேகம் அதிகமாகுதுடா. அதான் அந்த கண்டுபிடிச்ச உடனே காலோட கை அப்படிதான் அடங்கிட்டு இருக்கும். ஐயோ இவனு வேற கண்டுபிடிச்சிட்டாங்களே. ஆனா நல்லா பண்றீங்க நீங்க, வீடியோ முடிக்கலான்ற நேரத்துல உங்களோட அந்த சேஷ்டைகள்லாம் இருக்குல்ல, அப்படியே ஜூம் போறாங்களாம், அப்படியே ஜூம் போய் காமிச்சிக்கிட்டே இருக்காங்களாம். என்ன அந்த அளவுக்கு ஜூமிங் கேப்பபிலிட்டி இருக்குன்ட்டு 1000x போயிட்டு இருக்கீங்க. எதுல அதுலயா செம்மையா? கீபோர்ட்ல இருக்கிற அந்த ஒவ்வொரு குட்டி அழுக்கையும் நாங்க ஜூம் பண்ணி அதை க்ளீன் பண்ண வைப்போம். க்ளீன் பண்ண வைப்பீங்களா? யூசர்ஸ் க்ளீன் பண்ணுவாங்க. நான் கூட நினைச்சேன்னா இதுல இருந்தே ஒரு ரே பாஸ் பண்ணி அதையும் காலி பண்ணுவீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. எங்க யூசர்ஸோட ஹெல்த் வந்து எங்க முதல் பிரையாரிட்டி. அப்போ உங்க போனை வாங்க கூடாது, தப்பு. எங்க போனை வாங்கினாதான் அவங்க நல்லா இருப்பாங்க. சரிங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. நத்திங் போன் வச்சிருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, அதுவும் 2A பிளஸ் யூசர்ஸ் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சரியா, பாப்போம். ஒரே சந்தோஷம் தான். எப்படி இருக்கா மாதிரியா, லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டாயா. பை. வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்த கிறுக்கு. மச்சி உனக்கு அந்த பிராண்ட் இதை பிடிச்சிருக்கு. அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா. இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the gadgets, put the facts. பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.